ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானசரத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். கும்ப லக்னத்திற்கு நமக்கு 2ஆம் வீட்டில் மீனராசியில் இருக்கக்கூடிய சனி சார மாற்றம் பெறுகிறார். அதற்கான பதிவு தான் இது. வரக்கூடிய அக்டோபர் 3ஆம் தேதி அவர் உத்திரட்டாதி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் வக்கரகதியில் வந்துட்டு இருக்கவர். பூரட்டாதி 4ஆம் பாதமும் மீனராசியில் தான் இருக்கு. அந்த நட்சத்திரத்துக்கு மாறுகிறார். இந்த 3ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய ஜனவரி 18ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 107 நாட்கள் இந்த குருவை போல செயல்படக்கூடிய சனி என்கின்ற வகையில் நம்ம எப்படியெல்லாம் வேலை செய்யுன்னு பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் சனியாகவே வேலை செஞ்சார். அப்போ நமக்கு என்ன பண்ணுச்சு, ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக தொழில் வாய்ப்புகளை கொடுத்தாலும் மெதுவாக நகர்ந்தது. அதாவது வாய்ப்பு கிடைச்சதுங்க, ஆனால் ஸ்பீடு இல்லை, அது பாட்டுக்கும் போயிட்டு இருக்கேன், மந்தமாக இருக்கு, ஒன்றும் வேகமாக இயங்கலை, என்ட்ரி ஆகிட்டோம் ஆனால் அச்சீவ் பண்ணல அப்படின்ற அந்த கோளாறுகள்லாம் இருந்துகிட்டு இருந்தது. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த 2ஆம் இடம் அப்படிங்கிறது குருவினுடைய வீடு அல்லவா, தனாதிபதி என்று சொல்லக்கூடியது, லாபாதிபதி என்று சொல்லக்கூடியவர். அப்பேற்பட்ட குருவனுடைய சாரத்தில் சனி வாங்கும்போது அந்த டைமுக்கு வராத பணம், நம்ம வேலை செஞ்ச பணம், நம்ம பெண்டிங்கில் இருக்கிற பணம், இதெல்லாமே சேரும். அல்லது மேற்கொண்டு ஆர்டர்கள் அதிகமாக கிடைத்து நமக்கு அதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்பை குருவை போல சனி நமக்கு இந்த 107 நாட்களில் தரப்போகிறார். குடும்பத்திலையும் அப்படி தான். பேசுறதுக்கெல்லாம் பிரச்சனை வந்துட்டு இருந்தது. நம்ம எது பேசினாலும் அது அவங்களுக்கு தப்பாகவே தெரியுது. கணவனானால் மனைவி, மனைவியானால் கணவன், பேசும்போதே டென்ஷன் ஆகிறது. பேச்சுக்கு பேச்சு வளர்ந்து அது சண்டையாக மாறுவது. அதனால் அதை எப்போவுமே மனசில் வச்சுக்கிட்டு சங்கடப்படுறது. இது மாதிரி நிகழ்வுகளெல்லாம் குடும்பஸ்தானத்தில் சனியாக இருந்து நடத்தி கொண்டிருந்தார். அந்த விஷயத்தை இப்போ குருவனுடைய சாரம் மாறும்போது சால்வ் பண்ணி தர்றார். ஓகே, இது மாதிரி இனி இப்படியே இருந்தால் சரி வராது, ஆளுக்கால அனுசரிச்சுட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு மனோபாவம் மாறக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த 107 நாட்களில் சீர்படுத்திக்கலாம். இப்போ குழந்தைகள்னால சங்கடப்பட்டது, குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காக வருத்தப்பட்டது, குழந்தைகளுக்காக நாம் கவலைப்பட்டது, இதெல்லாமே இப்போ மாறக்கூடிய அமைப்பு. குரு என்பது 5ஆம் இடத்துல இருக்கு, புத்திர ஸ்தானத்தில் இருக்கு. அப்போ புத்திர காரகனே குரு தான். அப்படிப்பட்ட குருவை போல நமக்கு பயன்படும் போது அவங்களுடைய வளர்ச்சி அங்கே உறுதியாகிறது. அதே மாதிரி அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. சில நாள் அவஸ்தைகள் பட்டிருக்கலாம், உடல் உபாதைகள் ஏற்பட்டிருக்கலாம், சின்ன சின்ன காயங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அதுக்கெல்லாம் இப்போ பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறது. அவங்கள வழியில் நமக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே போல தான் வீட்டில் நமக்காக இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் கும்பலக்கண ஜாதகராக இருந்தாலும் திருமண காரியங்களுக்கு சாதகம் பண்ணி கொடுக்குறது. தடை ஏற்பட்டுக்கிட்டே இருந்ததுங்க, பார்த்தோம், பேசணும், முடிகிற மாதிரி இருந்தது, ஆனால் அவங்க ஒப்பீனியன் சொல்லலை. அப்போ இப்படியே இழுத்துக்கிட்டே போகுது, கரெக்டாக முடிய மாட்டேங்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த 107 நாட்களில் திருமணம் நிச்சயமாகிறது, உறுதிப்படுத்தப்படுறது மற்றும் திருமணமே நடக்கிறதுக்கும் இதெல்லாம் வாய்ப்பை கொடுக்கும். ஏனென்றால் குடும்பஸ்தானாதிபதி அப்போ ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குறவரே குருவாக மாறிவிடுகிறார். அப்படிப்பட்ட குருவாக நம்ம சனி செயல்படுகிறார். இப்போ இந்த பலன்களெல்லாம் உங்களுக்கு தசாபுத்தி சூட்சுமம் அந்தரம் என்று சொல்லக்கூடிய சனியோ குருவோ அந்த திசையிலையோ புத்தியிலையோ அந்தரத்திலையோ சூட்சமோ பண்ணி கொடுப்பாங்க. அது மாதிரி உங்கள் திசாபுத்தியும் செக் பண்ணிக்கணும். ஏதோ ஒரு வகையில் சின்ன ஒரு பீரியடாவது இந்த சனிக்கும் குருவுக்கும் பங்களிப்பு உங்கள் திசாபுத்தியில் வரும். அப்படி வரும்போது இந்த பலன்களெல்லாம் நமக்கு நடக்கிறத கண்கூட பார்க்கலாம். அது மாதிரி நமக்கு ஒரு வேலை வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது மூளை உழைப்பு சார்ந்த வேலை வாய்ப்புகள். இப்போ கிரியேட்டிவிட்டி மைண்டு வச்சு பார்க்குறது, பேங்க்கில் வேலை பார்க்குறது மற்றும் ஐடி ஒர்க்கு, கமிஷன் வகையில் வேலை பார்க்குறது, கலைத்துறையில் வேலை பார்க்குறது, செய்தித்துறை, பப்ளிஷிங்,
லாஜிஸ்டிக்ஸு இதில் வேலை பார்க்கறது, இவங்களுக்கெல்லாம் ஒரு ஆறுதல் கொடுக்கும், ஒரு நல்ல ஆதாயம் கிடைக்கும். இந்த தொழில் சார்ந்த நடவடிக்கைகள் நன்றாக இருக்கும். ஆனால் இப்போ சனி திசையோ புத்தியோ அந்தரமோ நடக்குதுன்னு வைங்க, நீங்கள் உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கீங்கன்னா இந்த 107 நாட்களில் அது கொஞ்சம் டிமாண்ட் இருக்காது. உற்பத்தி ஆன பொருட்களுக்கு டிமாண்ட் இருக்காது. ஆனால் நீங்கள் ஏதாவது ஒன்று கேன்வாஷிங்கோ ஒரு மார்க்கெட்டிங்கோ அல்லது ஒரு புது சாம்பிள் ஒன்று டிசைன் பண்ணலாம், அதை புதுசாக நம்ம கிரியேட் பண்ணலாம், இந்த மாதிரி யோசனைகளெல்லாம் நீங்கள் செஞ்சு அந்த காலகட்டத்துக்கு அதில் ஈடுபடக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் நம்மளுடைய உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்கு முன்னால் மனஸ்தாபம் வந்ததெல்லாம் இப்போ மாறிடும். ஏன்னா நம்ம பேசின பேச்சுகளில் இந்த சனியினுடைய தாக்கம் ரொம்பவுமே மற்றவர்களை காயப்படுத்தி இருக்கும். இப்போ அவங்களும் அதை உணர்வாங்க, நீங்களும் அந்த பேசினது தப்புன்னு உணர்வீங்க. சமரசமாகக்கூடிய ஒரு காலகட்டம். இப்போ உடல் உபாதைகள்ல இருந்து கூட நிறைய பேர்த்துக்கு விடுதலை கிடைக்கும். உடல் ஸ்தானம் அப்படின்னு எடுக்கும் பொழுது உங்களுக்கு எப்பவுமே ஒரு குளிர்ச்சி சார்ந்த பிரச்சனை, சளி பிரச்சனை, லங்ஸ் பிரச்சனை மற்றும் உற்பத்தி சார்ந்த உறுப்புகள், நம்ம உடம்புல ஹார்ட் இருக்கு, கல்லீரல், மண்ணீரல், கணையம், இதெல்லாம் உற்பத்தி பண்ற உறுப்புகள், சிறுநீரகம். ஸோ இந்த உறுப்புகளில் ஏற்ற இறக்கம் இருக்கிறதெல்லாம் இப்போ சரியாகும். ஒரு தீராத ஒரு மருத்துவத்துக்கு, தீராத நோய்க்கு கரெக்டான மருத்துவம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே மாதிரி வழிபாடு, ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். நம்முடைய பக்தி வீண் போகாது, நமக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும், நம்முடைய ஈடுபாட்டுக்கு தகுந்த மகிழ்ச்சி கிடைத்தே தீரும். அப்போ அது மாதிரியான பணிகளில் இருப்பீங்க நிறைய பேர். யோகா டீச்சரு, மத சம்பந்தப்பட்ட சொற்பொழிவாளர்கள், இது மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு மகிழ்ச்சியான தருணம். நாமளும் இறைப்பணியில் ஈடுபட்டு மற்றவர்களையும் ஈடுபட வைக்கிறதுங்கிறது அது ஒரு குருவனுடைய அற்புதமான வேலை. அதுவும் நல்லா சிறப்பாக இருக்கும். அதுபோக இந்த மூத்த சகோதர வழி, இளைய சகோதர வழி, சகோதரி வழி, இவங்களுக்கெல்லாம் கூட சுபகாரியங்கள் நடக்கிறது. அவங்க கிட்ட கூட நம்ம அனுசரணையா நடந்துக்கிறது, உறவுகள் மேம்பாடு அடைகிறது. ஆக மொத்தம் அனைத்து விதமான மகிழ்ச்சியும் தரக்கூடிய வகையில் இந்த 107 நாட்களிலும் நீங்கள் பயணிப்பீர்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.